ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா மகப்பேறு இறப்பு விகிதம் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் வெகுவாக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ரீசன்ட் கரண்ட் அஃபேரில் குழந்தை பிறப்பு விகிதமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? இதில் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசு வெளியிட்ட அந்த ரேங்கிங் அடிப்படையில் வந்து 2021 வந்து நம்ம தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,00,000 மகப்பேருக்கு 38 இருந்துச்சு. இப்போ 1,00,000 மகப்பேருக்கு 35 குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேசிய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 1,00,000க்கு 88 இருக்குது. சரிங்களா? இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எம்எம்ஆர் ரேட் வந்து இந்திய அளவில் 1,00,000க்கு 88ஆகவும் தமிழ்நாட்டு அளவில் 1,00,000க்கு 35ஆகவும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எம்எம்ஆர்னா மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட். சில சமயம் இந்த கொஷினை மகப்பேறு இறப்பு விகிதம்னு கேட்காம எம்எம்ஆர்னு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா? இது போல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்களால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.